ஹாரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரா இன் தமிழ். ஸோ சாஜிடேரியஸ் தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குது, அண்ட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது நெக்ஸ்ட்டு 10 days அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் see உங்களுடைய ஃபீலிங்ஸ். கிங் ஆஃப் வான்ஸ், டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஃபோர் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ மேபி ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம். அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு சம்டைம்ஸ் வர்றதும் இல்லாமல் போகிறதும், அது ஒரு குழப்பமாக இருக்குது. அதில் ஒரு தெளிவு வேணும்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்துட்டு அவங்க கமிட்மெண்ட் வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருக்குது. அதை பற்றின தெளிவு வேணும் அப்படின்ற ஒரு லாஜிக்காக வந்து யோசிக்கிற ஒரு எனர்ஜியில் தெரியுது. ஓகே, ஸோ பாஸ்டில் நடந்த ஒரு கவலைகள், அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் ஒரு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, நியூ பர்சன் உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டடாக வராங்க. பட் உங்களுக்கு அது ஒரு எதை சூஸ் பண்ணுறது, பாஸ்ட்டை சூஸ் பண்ணுறதா இல்லை நியூவாக வர விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறதா அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அண்டு இருந்திருக்கும் இது வரைக்கும். பட் அதில் ஒரு தெளிவு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் பார்க்கும்போது டுவர்ட்ஸ் யுவர் பர்சன் நியூ பிகினிங் வேணும்னு ரொம்ப லாஜிக்காக யோசிக்கிறீங்க. பட் இது நடக்குமா நடக்காதா, எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியல. அந்த ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னும் எதிர்பார்க்குறீங்க. ஓகே, ஈவன் அந்த கிளாரிட்டி அவங்களே வந்து உங்கள் பர்சனே வந்து கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு கிளாரிட்டி வந்திருக்கலாம், இதுவரையும் குழப்பிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஒரு சிலர் கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க. ஓகே, இல்லை அவங்க உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டியை கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஹெர்மிட் ரொம்ப லோன்லியாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கும் டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நீங்கள் அவங்களும் ஹெர்மிட், அவங்களுக்கும் எந்த வெளிச்சமும் இல்லாத மாதிரி இருக்குது. கிளாரிட்டியும் ஹெர்மிட்டும் அதான் ஒரு கன்ஃபியூஷன். நியூ பிகினிங்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், நீங்கள் ஒரு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அவங்க ஏஸ் ஆஃப் பென்டில், ஆல்மோஸ்ட் ஒருத்தர் ஒரே மாதிரி எனர்ஜியில் இருப்பீங்களோ, மேபி வாய்ப்பு இருக்குது. அவங்க எனர்ஜி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் ஒரு நியூ பிகினிங்க்கு என்ன பண்ணுறது தெரியல. அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்க. ஓகே, அண்ட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ், ஆக்சுவலி ஒரு சிலருக்கு அந்த பிளாக் மேஜிக்னால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை சரி பண்ணி உங்களுக்குள்ளே இந்த லவ் அப்படின்றது க்ரியேட் ஆகணும், பாண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க. அண்டு ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ்னால் அதுதான் இங்கே அது ஒரே ஒரு மெசேஜ் தான் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ்னால் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை காயங்களோ ஏற்பட்டிருக்கலாம், ஹார்ட் பிரேக்கப்பு. ஓகே, ஸோ அதெல்லாம் மாறி ஒரு டூ ஆஃப் கப்ஸ், ஒரு ரீயூனியன் வேணும் அப்படின்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆகணும் அப்படின்றது தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஓகே, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நைன் ஆஃப் வான்ஸ்,
Eight of Cups, Three of Wands, Wheel of Fortune. ஓ, இது நாள் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இதில் 2 பேரில் யாரோ ஒருத்தர் மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் அவங்க வாக்கவே பண்ணியிருந்தா ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இல்லை நீங்கள் வாக்கவே பண்ணியிருந்தா நீங்கள் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டா நான் இன்னும் ஆக்ஷன் எடுக்க முடியாது, நீங்கள் வெயிட் பண்ணணும், காலம் வரும் வரை நீங்கள் வெயிட் பண்ணணும், டிவைன் டைமிங் வர வர அதுவரை என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது. ஓகேவா? சாரி. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு மாற்றம், நல்ல நேரம் வரணும், அவங்க காத்துட்ருக்கிற விஷயம் சக்ஸஸ் ஆகணும். ஓகே, அதுக்கான மாற்று வழியை நீங்கள் யோசிக்கணும்னு கூட அவங்க எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன், பட் யூ நீட் டு டூ சம்திங். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி இந்த சிச்சுவேஷனை மாற்றணும் அப்படின்னும் எதிர்பார்க்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்ன நடக்க இருக்குதுன்னு பார்க்கலாம். 9 of Swords, Star, Page of Cups, Chariot. ஓவர் திங்கிங் அப்படி இருந்துட்டு இருக்கீங்க, ஸ்லீப்லெஸ் நைட்டு, அதுலேருந்து வெளியே வருவீங்க. ஓகே, அண்டு பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் ஹீல் ஆகி உங்கள்கிட்ட இருந்தோ இல்லை அவங்கள்ட்ட இருந்தோ ஒரு மன்னிப்போ இல்லை ஒரு லவ் அப்ரோச்சோ வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ தூங்காமல் கஷ்டப்பட்டு அதுவாக யோசிச்சுட்டு இருந்த நிலைமை மாறும். ஓகே, உங்களுடைய கவனம் வந்து கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறதுலையோ இல்லை உங்களுடைய முன்னேற்றத்துலையோ இருக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது நல்ல விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே என்ன தெரியுதுன்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, லவ் அப்ரோச். ஆனால் பேஜ் ஆஃப் கப்ஸ் தான் வந்திருக்குது. ரைட், எனிகோ ப்ராப்ளம் இல்லை. அவங்க வந்து கண்டிப்பாக இதில் 2 பேரில் யாரோ ஒருத்தர் அப்பாலஜி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹீலிங் ஆகும், நியூ பிகினிங்கை நோக்கி உங்களுடைய பயணம் தொடரும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் கிடைக்குது. ஓகேவா? ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு நியூ பிகினிங் வரும். இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறதை விட்டுட்டு ஹீலிங் அலோவ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று நீங்கள் கோவமாக இருந்தால் அந்த கோவத்தை விடணும், நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் நீங்கள் மன்னிக்கணும். ஸோ தட் அது வந்து ஹீலிங் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து இதில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல், அதாவது கண்டிப்பாக யூனிவர்ஸை நம்புங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அண்டு யூனிவர்ஸை நம்புங்க. அதுதான் ஒரே ஒரு மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக. அது மாதிரி 2 of கப்ஸு இங்கே என்ன அப்படின்னா வந்து செல்ஃப் லவ் தேவை. ஓகே, அண்டு இங்கே தான் செல்ஃப் லவ், ரைட்? செல்ஃப் லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பொறுமையாக இருங்க, உங்களுடைய போராட்டத்துக்கு சக்ஸஸ் வரும். ரைட்? ஒரு சிலருக்கு ஒரு நியூ பிகினிங், நீங்கள் போராடி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் அதை நீங்கள் மலர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொறுமையாக இருந்தீங்கன்னா. ஓகே, அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் கிடைக்குது. Fine. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.